வாழ்க நலமுடன். மனிதர்கள் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடிய நோய்களே தொற்று நோய்கள் ஆகும். அப்படி பரவ காரணமாக இருப்பது தொற்றுநோய் கிருமிகள் ஆகும். அந்த தொற்றுநோய் கிருமிகளை பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் அதாவது பூஞ்சைகள் மற்றும் பாரசைட்ஸ் அதாவது ஒட்டுண்ணிகள் என்ற வகைகளாக பிரிப்பர். இந்த தொற்றுநோய் கிருமிகள் ஒவ்வொன்றும் மனித உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அதாவது அது வளர தகுந்த சூழல் உள்ள உடல் உறுப்பில் மட்டுமே நோயை ஏற்படுத்தும். இந்த தொற்றுநோய் கிருமிகள் நோய் உள்ள ஒருவரிடம் இருந்து நோய் இல்லாத ஒருவருக்கு இரண்டு வகையாக பரவும். ஒன்று டைரக்ட் கான்டாக்ட், அதாவது நேரடியாக உடலை தொடுவதால் நோய் கிருமிகள் மிக எளிதில் தொற்றிக்கொள்ளும். படர்தாமரை, அம்மை மற்றும் சொறிசிரங்குகள் போன்ற நோய்கள் இந்த வழியாக பரவும். இரண்டாவதாக இன்டைரக்ட் கான்டாக்ட், அதாவது மறைமுகமாக காற்று, நீர், உணவு, நோயாளிகள் பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் கொசுக்கடி போன்றவை மூலமாக நோய் கிருமிகள் மற்றவருக்கு பரவும். உதாரணமாக சுவாச பாதையில் ஏற்படும் தொற்று நோய்களான சளி, டிபி, இன்ஃப்ளூயன்சா போன்ற நோய்கள் நோயாளி தும்புவதாலும் இரும்புவதாலும் சளியுடன் வெளியேறும் நோய் கிருமிகள் காற்றின் மூலமாக மற்றவரின் சுவாச பாதையை அடைகிறது. அதன் மூலமாக அந்த நோயை பரப்புகிறது. அடுத்தது சுத்தம் மற்றும் சுகாதாரமற்ற நீர் மற்றும் உணவுகள் மூலமாக டைபாய்டு, காலரா மற்றும் சீதபேதி போன்ற நோய்கள் பரவுகின்றன. அதுபோல நோய் உற்றவரை கடித்த கொசு நோய் அற்றவரை கடிக்கும் போது அந்த இரத்தத்தில் உள்ள தொற்றுநோய் கிருமிகளை பரப்புவதன் மூலமாக மலேரியா, யானைக்கால், டெங்கு மற்றும் சிக்கன்குனியா போன்ற நோய்கள் பரவுகின்றன. தொற்று நோய்களை பரவாமல் தடுக்கும் முறைகள்: முதலாவதாக நோய் உற்றவரை தனிமைப்படுத்துதல், அதாவது ஐசோலேட் பண்ணுறது. அதன் மூலமாக நோய் கிருமிகள் மற்றவருக்கு பரவாமல் தடுக்கலாம். இரண்டாவதாக சமூக இடைவெளி, சோஷியல் டிஸ்டன்சிங், நோய் உற்றவரிடமிருந்து குறைந்தது 3 மீட்டர் தள்ளி இருப்பது. மூன்றாவதாக வேறு வழியே இல்லாமல் கூட்ட நெரிசலில் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும். இவை மூன்றும் மற்றவரிடம் நாம் பழகும்போது நம்மை காத்துக்கொள்ள உதவும். அடுத்தது நாம் அன்றாட பழக்க வழக்கங்களில் கடைபிடிக்க வேண்டியவை, அதாவது நாம் அருந்தும் நீர், உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, பயன்படுத்தும் பொருட்கள், நாம் வாழும் இடம் மற்றும் நம் வீட்டை சுற்றியுள்ள சுற்றுப்புறம் போன்ற அனைத்தையும் சுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் முதலும் முக்கியமாக நம்ம உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நோய் பரவுவதற்கு மிக மிக முக்கிய காரணமான கைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொல்லணும்னா குப்பை, அழுக்கு, அசுத்தம் போன்றவை நோய் கிருமிகளின் வாழ்விடமாகும். அவை நோய்களை பரப்பும். அதற்கு நேர் எதிரான தூய்மை, சுத்தம், சுகாதாரம் போன்றவை நோய் வராமல் தடுக்கும். ஆகவே சுத்தமான வீடே சுகாதாரமான வாழ்வு. வாழ்க நலமுடன்.